Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நல்லா புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 12th இப்போ இன்வர்ஸ் 4th சாப்டர். என்னது நமக்கு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 4.3ல ஃபஸ்ட்டில் செகண்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் ராஜா. இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. பாருக்கன்னு ஃபஸ்ட்டில் செகண்ட் ஒன். Find the domain of 1/2 tan inverse of 1 minus x square minus pi by 4. கண்ணு டொமைன் கண்டுபிடிக்கணும். நமக்கு tan inverse உடைய ஃபார்முலா தெரியும். டொமைன் வந்து minus infinity to plus infinity, range minus pi by 2 to plus pi by 2. அப்போ இந்த tan inverse-குள்ளே இருக்கிறது 1/2 பற்றி கவலை இல்லை, minus pi by 4 பற்றி கவலை இல்லை. tan inverse-குள்ளே இருக்கிற அந்த 1 minus x squared இது எதுக்குள்ள இருக்கணும்? மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில இருக்கணும். இதுதான் டொமைன். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் பிளஸ் இன்ஃபினிட்டி. புரியுதா கண்ணு? இப்போ இந்த 1 பாருங்க, இந்த 1 வந்து அந்த சைடு போனால் -1, அதே மாதிரி இந்த சைடு போனாலும் -1, மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து -1நாலும் மைனஸ் இன்ஃபினிட்டி தான். அதே மாதிரி தான் -1 ப்ளஸ் இன்ஃபினிட்டினாலும் ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டியோட எந்த நம்பரை சேர்ந்தாலும் இன்ஃபினிட்டி தான். அதுதான். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ பாருங்க, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸா. அப்போ தேர்ஃபோர் நம்ம சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறோம். இது ப்ளஸ் ஆக்குறோம், இது ப்ளஸ் ஆக்குறோம், இது மைனஸ் ஆக்குறோம். சிம்பிளை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லெஸ் தேன் அப்படிங்கிறது கிரேட்டர் தேனாக மாறும். அப்போ மைனஸ், புரியுதா தங்கம்? அப்போ இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி கிரேட்டர் தேன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் மைனஸ் இன்ஃபினிட்டி. புரியுதா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில இருக்குது. அப்போ தேர்ஃபோர் எக்ஸும் என்ன தான் வரும்? மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில தான் இருக்கும். பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டியோட எக்ஸ் பெருசு, எக்ஸை விட ப்ளஸ் இன்ஃபினிட்டி பெருசு. ஹென்ஸ் த சூட்டபிள் டொமைன் ஆர். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னாவே அது ரியல் நம்பர் ஆர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இப்படியே கூட சொல்லலாம். ஆனால் இதில் ஒன்றுமே இல்லைடா. இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது எதுக்கும் எதுக்கு இடையில இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில இருக்கும். ஒன்று அந்த சைடு கொண்டு போய் கழிச்சா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து கழிச்சாலும் மைனஸ் இன்ஃபினிட்டி தான், ப்ளஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து கழிச்சாலும் ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டி கூட எந்த நம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணாலும் சரி இன்ஃபினிட்டி தான், சப்ராக்ட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான். அதுக்கு அடுத்தது இது கூறிய மாத்திரை. கூறிய மாற்றும் போது தாங்க லெஸ் தேன் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் மாறும். அப்போ ப்ளஸ் இன்ஃபினிட்டி கிரேட்டர் தேன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் மைனஸ் இன்ஃபினிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து எதுக்கு இடையில இருக்குது? மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில. அப்போ ரூட் எடுத்தோம்னா அதே தான், எக்ஸும் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு இடையில. ஹென்ஸ் த சூட்டபிள் டொமைன் இஸ் ஆர். இப்போ இது புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் உனக்கு டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுதா ராஜா? அதே தான் அடுத்தது எக்ஸசைஸு பாருங்கள், நல்லா கவனமாக பார்த்துக்கணும் கண்ணு. இந்த இடத்துல நீ வந்து பார்க்கும்போது tan inverse உடைய ஃபார்முலா கவனமாக பார்த்துக்கோ. மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து டொமைன், இது ரேஞ்ச். இந்த ரேஞ்சை பற்றி நமக்கு கவலை இல்லை, நமக்கு டொமைன் தான் வேணும். சரி, அடுத்தது எக்ஸசைஸு 4.3. அதில் செகண்டில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கன்னு, ஒன்றுமே கிடையாது. செகண்ட் எக்ஸசைஸ் 4.3ல செகண்ட் சப்பில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறோங்கன்னு. என்ன பாருங்க, செகண்டில் ஃபஸ்ட்டு ஒன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan inverse of tan 5 pi by 4. கண்ணு பாருங்க, tan inverse of tan 5 pi by 4. இந்த 5 pi by 4 வந்து மைனஸ் pi by 2க்கும் ப்ளஸ் pi by 2 இடையில இருக்காது. கண்ணு tan inverse tan அடிச்சுட்டா இதுதானே ஆன்சர். நமக்கு வர ஆன்சர் நம்ம ரேஞ்ச் என்ன ரேஞ்சு? மைனஸ் pi by 2 டு ப்ளஸ் pi by 2 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் கண்ணு. புரியுதா நான் சொல்கிறது என்னென்னு? அப்போ 5 pi by 4 does not belongs to minus pi by 2 to plus pi by 2. தெரியுதா சாமி? அப்போ நாம் என்ன பண்ணணும்? இதுக்குள்ளே வர மாதிரி இந்த ஆங்கிளை நம்ம மாற்றணும். அப்போ இந்த ஆங்கிளை எப்படி மாற்றுறது? அப்போ பாருங்கள், tan இன்வர்ஸ்குள்ளே நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுதா ராஜா?
நல்லா எகைன் பாருங்க. எக்ஸசைஸ் 4.3ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் tan 5 பை பை 4. இந்த 5 பை பை 4 எதுக்குள்ள இருக்காது? நம்மளுடைய ரேஞ்சு மைனஸ் 5 பை 2 ப்ளஸ் 5 பை 2க்குள்ள இருக்காது. அப்போ இதை மாற்றணும். இதை எப்படி மாற்ற போகிறோம் பாருங்க. அப்போ tan இன்வர்ஸ்க்குள்ள கண்ணு tan 5 பை பை 4 5 ப்ளஸ் 5 பை 4ன்னு எழுதலாம். வேறு ஒரு நாள் 4 பை 4 பையோட ஒரு பை கூட்டினா 5 பை பை 4 வந்துருமா? அப்போ இப்போ கவனிங்க. 5 ப்ளஸ் 5 பை 4 அப்படின்னா பைனா இது வரையும் வரும். அதோட 5 பை 4 கூட்டினா தேர்டு குவாட்ரண்ட். அப்போ இது வந்து தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்ல நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட். அப்போ தேர்டு குவாட்ரண்ட்ல டேனுடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு தான். அப்போ tan இன்வர்ஸ் இந்த tan தான். நல்லா கவனமாக பார்த்துக்கோ. இது தேர்டு குவாட்ரண்ட், சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு. tan பை ப்ளஸோட சேரும்போது மாறாது. அப்போ tan பை பை 4. புரியுதா? கண்ணு மாறுமா மாறாதா? சிம்பிள் என்ன? இது 2 ஸ்டெப்பு கரெக்டாக பார்க்கணும். இப்போ tan இன்வர்ஸ் போட்டுக்கிறியா? இது தேர்டு குவாட்ரண்ட்ல டேனுடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு தான், அதனால் அது போடலை. tan வந்து பையோட சேரும்போது பை ப்ளஸோட சேரும்போது மாறாது. அப்போ டேனாக தான் இருக்கும். மீதி இருக்கிற ஆங்கிள் பை பை 4. இப்போ tan இன்வர்ஸ் டேனையும் அடிச்சுக்கலாம். அப்போ நம்ம ஆன்சர் பை பை 4. இந்த பை பை 4 கண்டிப்பாக மைனஸ் பை பை 2க்கும் ப்ளஸ் பை பை 2க்கும் இடையில இருக்கும். இது புரிஞ்சுதா சாமி? ஒன்றுமே இல்லை கண்ணு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாரு 5 பை பை 4. இந்த 5 பை பை 4 நம்ம ரேஞ்சு என்ன ரேஞ்சு? -2 ப்ளஸ் -5 பை 2 ப்ளஸ் 5 பை 2ல இருக்காது. அப்போ இந்த 5 பை பை 4 இதுக்குள்ள வர மாதிரி நாம் சிம்பிளிஃபை பண்ணணும், பிரித்து எழுதணும். அதுக்கு தான் இந்த 5 பை பை 4 என்னென்னு எழுதுகிறோம்? 5 ப்ளஸ் 5 பை 4ன்னு எழுதுகிறோம். இது தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்ல டேனோடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு. tan பையோட சேரும்போது மாறாமல் அப்படியே தான் இருக்கும். பை பை 4. இப்போ tan இன்வர்ஸ் டேன் அடிச்சு போட்டால் பை பை 4. இவ்வளோ தான். இப்போ புரிஞ்சுதா கண்ணு? அதாவது கண்ணு இந்த ஆங்கிள்லையும் இந்த ஆங்கிள்லையும் ஒரே ஆன்சர் தான் வரும். அது மாதிரி நம்ம ஆங்கிளை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும், சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். மதிப்பும் வேல்யூவும் மாறக்கூடாது, ரெடியூஸும் பண்ணிக்கணும் நம்ம இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அப்போ நம்ம ஆன்சர் பை பை 4. ஓகேவா? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இப்போ புரியுதா தங்கம்? அடுத்தது இதே எக்ஸசைஸ் 4.3ல செகண்டில் செகண்ட் சம். பாரு, செகண்டில் செகண்ட் சம் ரொம்ப 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 ஈஸி. பாரு, tan இன்வர்ஸ்குள்ள tan மைனஸ் பை பை 6. இது டக்குன்னு tan இன்வர்ஸ் டேனை அடிச்சுக்கலாம். ஆன்சர் -5 பை 6 தான். அது கண்டிப்பாக நம்மளுடைய ரேஞ்சு -5 பை 2க்கும் ப்ளஸ் 5 பை 2க்கும் இடையில இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் -5 பை 2 ப்ளஸ் 5 பை 2க்கு இடையில இருக்குதுன்னா டக்குன்னு அடிச்சுக்கலாம். இடையில இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த ஆங்கிளை நம்ம என்ன பண்ணணும்? ரெடியூஸ் மாற்றணும். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா? இது மாற்ற தேவையில்லை. ஏன்னா டக்குன்னு அடித்தா இது வந்து -5 பை 6 கண்டிப்பாக -5 பை 2க்கும் ப்ளஸ் 5 பை 2க்கும் இடையில இருக்கும். அதனால் இதுதான் ஆன்சர். இப்போ புரிஞ்சுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.